ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து உளுந்து வடை ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றது சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிளானதுங்க. இதுக்கு தேவையானது தோல் நீக்கிய உளுந்தும் பச்சரிசியும். உளுந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் நான் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் பச்சரிசி, பார்த்திங்கன்னா தெரியும், 1/4 டம்ளர் பச்சரிசி ஆட் பண்ணுறேன். ஸோ இதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சிடணும். 1 ஹவர் சோக் ஆகிடுச்சு இப்போது. ஸோ அதுக்கப்புறம் கிரைண்டரில் பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணியே இல்லாமல் அரிசி போடுறேன். இஞ்சி துண்டு ஒரு துண்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இது நம்ம இதில் போடும்போது உப்பு போடக்கூடாது. உங்களுக்கு வேணால் பச்சை மிளகாய் நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றாமல் தள்ளி அரைச்சிங்கன்னா மாவு நல்லா பூத்து வரும். மாவு வெண்ணெய் மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாவில் இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு, கருவேப்பிள்ளை அண்டு பச்சை மிளகாய், அப்புறம் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். வெங்காயத்தை அந்த பச்சை மிளகா காரம் உரைக்கிற மாதிரி. மாவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வெண்ணெய் மாதிரி கையில் ஒட்டாமல் வரும். ஸோ அதனால் தண்ணியை தொட்டுட்டு கையில் கொஞ்சம் தண்ணியை தடவிட்டு மாவை எடுக்கும்போது அப்படியே கையில் ஒட்டாமல் முழுசாக வரும். ஸோ அதில் ஒரு சின்னதாக ஹோல் போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், குயிக்கான வேலை. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொஞ்சமாக, இப்போ நான் சொன்ன மாதிரி சின்ன டம்ளரில் போட்டிங்கன்னா ஒரு எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு இருக்கும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த உளுந்து வடை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ வாணலில் போட்டாச்சு, நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போது ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு அதில் இந்த வடையெல்லாம் எடுத்து வச்சேன்னா ஆயில் கண்டிப்பாக இதில் வரவே வராதுங்க. ஆயில் குடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.